throwback. பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸையும் சிஎம் பங்கையும் பிட்ரே பண்ணிட்டு செத் ரோலின்ஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணங்களையும் ஃபியூச்சர் பிளான்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி பேசுகிறேன். வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். WrestleMania 41 Day 1 மெயின் ஈவெண்ட்டில் ட்ரிபிள் த்ரெட்டா நம்ம ரோமன் ரெயின்ஸ் vs சிஎம் பங்க் vs செத் ரோலின்ஸுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம பால் ஹேமனை டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்டோரி லைன் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வெறித்தனமான இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 பேர் மாறி மாறி ஸ்மாக்ஸ் போட்டுகிட்டு தான் இருந்தாங்க. ஊடால பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் மண்டே கழிவா 2 பேர் டேக் டீம் ஆகி சிஎம் பங்கை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அண்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் 2 பேரையும் போட்டு பொலன்னு பிறந்துட்டார். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் சேர் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎம் பங்க் கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே ரோமன் ரெயின்ஸ் ஆல்மோஸ்ட் அழுகிற மாதிரி தான் ரியாக்ஷன்லாம் கொடுத்து நம்ம ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் ஹேமன் நம்ம சிஎம் பங்குக்கு ஒரு மிகப்பெரிய லோ ப்ளோ போட்டுவிட்டோன்னே ஆடியன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம பால் ஹேமன் சேர் எடுத்துகிட்டு போய் நம்ம ரோமன் ரெயின்ஸ் கையில் கொடுத்துட்டு செத் ரோலின்ஸை போய் அடி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ செத் ரோலின்ஸை நம்ம ரோமன் ரெயின்ஸ் அடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய லோ ப்ளோ வந்து விட்டு பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிட்டாரு. மனுஷன் கிட்னி கார்டு போட்டிருப்பான்னு நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிட்ரே நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செத் ரோலின்ஸை வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பேரை போய் அட்டாக் பண்ணலான்ட்டு போயிட்டார். ஸோ இது மூலமாக நம்ம செத் ரோலின்ஸ் ஹீல் ஃபேஸாக வந்து மாறிட்டதாக ஈஸியாக நம்ம ஆடியன்ஸ்கிட்ட சொல்லிட்டாரு. ஆல்சோ நம்ம பால் ஹேமனோட ஃபேஸ் ரியாக்ஷனும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதுவரை அழுகிறது சிரிக்கிறது இந்த மாதிரி வெறித்தனமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகி முறைக்கிற ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இப்போ செத் ரோலின்ஸும் சரி பால் ஹேமனும் சரி 2 பேருமே ஹீலாக மாறிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ இந்த ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் தான் ஆரம்பிச்சு விட்டார். சிஎம் பங்க் வந்து பால் ஹேமனை கம்ப்ளீட்டாக ஒரு பப்பட் மாதிரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு மைண்ட் கேம் விளாடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். ஸோ இப்படி போயிட்டு இருந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் செத் ரோலின்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதை முதலே டீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம செத் ரோலின்ஸ் பால் ஹேமனுக்கு ஒரு ஸ்மாக் போட போவார். அப்போ திடீர்னு நின்றுட்டு நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு டீஸ் பண்ணிடுவார். ஸோ இதனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம பால் ஹேமனும் செத் ரோலின்ஸும் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு. அது Day 1 WrestleMania 41 நடந்துருச்சு. பால் ஹேமன் வந்து ஒரு ஹீல் ரெஸ்லருக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டராக வந்தால் தாங்க எப்போயுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ஆப்போனண்ட்டை சீட் பண்ணுறது, நிறையா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர். அப்படி அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பால் ஹேமன் காயா இருந்தவங்க எல்லாருமே ஹீல் ரெஸ்லராக இருந்தாங்க. அது சிஎம் பங்க் இருந்த டைமாக இருக்கட்டும், பிராக் லெஸ்னர் இருந்த டைமாக இருக்கட்டும், ஈவன் ட்ரைபிள் சீஃப்ன்ற ஒரு கேரக்டர் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் ஆஃப் தி WWE ஆக்கும்போது கூட அந்த கேரக்டர் ஹீலாக தான் வச்சுருந்தார் நம்ம பால் ஹேமன். பட் ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோஸ்ட் தோற்ற பிறகு ஃபேஸ் ரெஸ்லராக கம்ப்ளீட்டாக மாறிட்டார். அப்போ வந்து ஹீல் ரெஸ்லரான சோலோ சிகாவை கூட ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அதுலேருந்தே நம்ம பால் ஹேமன் கொஞ்சம் ஓரளவுக்கு டம்மியாக தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பால் ஹேமன் கம்ப்ளீட் ஹீல் ரெஸ்லரான செத் ரோலின்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கோட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே உருவாக்க போகுது. ஏன்னா நம்ம செத் ரோலின்ஸ் வந்து சடனாக நம்ம பால் ஹேமன் கூட சேரல. இது வந்து ப்ரீ பிளான்டாக, அதாவது ஆல்ரெடி நிறையா பிளான் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம செத் ரோலின்ஸு ராக் கூட ஜாயின் பண்ண போகிறாருங்க. ஏன் அது உண்மைதான். ஆல்ரெடி நிறையா தடவை டீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் கூட நம்ம செத் ரோலின்ஸோட சோல் வந்து நம்ம பால் ஹேமன்ட்ட செல் பண்ணுறதா நம்ம மைக்கேல் ஹோல் வந்து சும்மா டீஸ் பண்ணியிருந்தார். அப்படி டீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த என்ட்ரன்ஸில் நம்ம ராக்கு வந்து ஒரு ஃபயர் பண்ணிகிட்டே வருவார்ல கன்று வச்சுட்டு, அதே மாதிரி தான் நம்ம செத் ரோலின்ஸும் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் ராக்கு மைக் எடுத்துகிட்டு வந்து எப்படி ஒரு பொசிஷனில் நின்று கத்துவாரோ அதே மாதிரி அந்த பொசிஷன்லேயே நம்ம செத் ரோலின்ஸ் வந்து இது பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறையா டிசைன் போட்டு நல்லா ஜிகுன்னு போட்ட மாதிரி தான் இப்போதைக்கு ராக்கோட என்ட்ரன்ஸ் வருது. அப்போ ஒரு ஜாக்கெட் மாதிரி, அந்த ஜிகு ஜாக்கெட் மாதிரி தான் போட்டு வர்றாரு. ஸோ அதே தான் நம்ம செத் ரோலின்ஸ் அதே மாடலில் தான் நம்ம போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த செத் ரோலின்ஸோட வின்னு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ, ஆனால் பால் ஹேமன் அண்ட் செத் ரோலின்ஸோட இந்த டீம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா நாளைக்கு Day 2 இருக்குது. அதில் ஜான் சீனா விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான மெயின் ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து
செத்ரோலின்ஸ் இன்டர்ஃபியருக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குங்க. செத்ரோலின்ஸ் அப்படி இன்டர்ஃபியர் ஆகிட்டார்னு நினச்சிக்கோங்களேன், அடுத்த 1 or 2 இயருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ராக்கு ராஜ்யம் தாங்க. நாளைக்கு நடக்க போகிற WrestleMania 41 மெயின் ஈவெண்ட்டை 2 வகையாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நம்ம ரேண்டி ஆர்டன் டிபெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் vs ஜான் சீனா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெஃப்ரி நாக் அவுட் ஆகிடுவார். அப்போ நம்ம ராக் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி கோடி ரோட்ஸ் அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ரேண்டி ஆர்டன் என்ட்ரி கொடுத்துருவாருங்க. என்ட்ரி கொடுத்து ராக் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனை அடித்து போட்டு கீழே ரிங்குக்கு வெளியே தள்ளிடுவார். அப்போ நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினோட என்ட்ரன்ஸும் கேட்கும். ஸோ அவர் என்ட்ரன்ஸ் மியூசிக்கை போட்டு வேகமாக வந்து நம்ம ராக்குக்கு ஸ்டென்னர் போட்டு விட்டுருவாருங்க. ஸ்டென்னர் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்டை நம்ம ஜான் சீனா அவர் வந்து அவரோட ஒரு மர்ம பகுதியில் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த டைமை வந்து ரிகவரியாக யூட்டிலைஸ் பண்ண நம்ம கோடி ரோட்ஸு ஜான்சினாக்கு அவரோட ஃபினிஷரை போட்டுருவார். ஸோ அவரோட ஃபினிஷரை போட்டுட்டு மறுபடியும் பின் பண்ண போகிற நேரத்தில் ரேண்டி ஆர்டன் மறுபடியும் என்ட்ரி கொடுத்து ரிங்கில் நம்ம கோடி ரோட்ஸை பிட்ரே பண்ணிடுவார். ஸோ பிட்ரே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்கேவை போட்டுருவார். அதுக்கப்புறம் ஜான்சினா மறுபடியும் அவரோட ஏஏவை கோடி ரோட்ஸுக்கு போட்டு ஃபைனலி ஜான் சீனா வந்து அவரோட டைட்டிலை வின் பண்ணிடுவாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டே க்ரியேட் பண்ணிடுவாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா கோடி வர்சஸ் ரேண்டி ஆர்டன் அந்த ட்ராக்கில் மூவ் ஆன் ஆயிரும். இது ஃபஸ்ட் டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரேண்டி ஆர்டன் இல்லாமல் செத் ரோலின்ஸை பற்றினது. ஸோ அதே மாதிரி நம்ம ரெஃப்ரி நாக் அவுட் ஆன பிறகு ராக் என்ட்ரி கொடுத்துருவார். என்ட்ரி கொடுத்து இவர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருவார். ஸ்டோன் கோல்டு என்ட்ரன்ஸ் கொடுத்து நம்ம ராக்குக்கு ஸ்டென்னர் போட்டுருவார். ஸ்டென்னர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜான்சீனா வந்து இவர் அடிச்சிடுவார். அடிச்சுட்டு அதே மாதிரி கோடி ரோட்ஸு அவரோட ஃபினிஷரை போட்டுருவார். போட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம செத் ரோலின்ஸ் திடீர்னு என்ட்ரி ஆகி அவரோட ஃபினிஷரை நம்ம கோடி ரோட்ஸுக்கு போட்டுருவார். இதனால் ஜான்சீனா நம்ம கோடி ரோட்ஸை பின்ஃபால் பண்ணி ஜெயிச்சுட்டு 17th டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிடுவார். லாஸ்ட்டாக ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸான ராக்கும் அவரோட சோல் சாம்பியனான ஜான்சீனா அண்ட் செத் ரோலின்ஸும் பால் கேமனும் நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க. தென் கண்டிப்பாக நம்ம செத் ரோலின்ஸ் வந்து ஜே ஊசோவை டார்கெட் பண்ணிடுவார். ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை டிஃபீட் பண்ணிட்டாருன்னா மினிமம் 400+ டேஸுக்கு அவரோட டைட்டில் ரீஜியன் வந்து கொண்டு போகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா பால் கேமன் வந்து அந்த அளவுக்கு ஸ்டோரி லைனை புஷ் பண்ணி மிகப்பெரிய பில் கொடுப்பாரு. ஆல்சோ சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகி அது வந்து சம்மர் ஸ்லாம் வரையாக கொண்டு போவாங்க. தென் நெக்ஸ்ட் இயர் WrestleMania பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் நடக்கிறதுக்காக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இயர் WrestleMania அது Day 1 போஸ்ட் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ்டா செத் ரோலின்ஸ் வின் பற்றி கேட்டதுக்கு இது வந்து ஒரு சாங் தான், எல்லா சாங்ஸும் சேர்ந்து ஒரு ஆல்பம்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மற்ற விக்டரியும் சேர்ந்து ஒரு ஆல்பமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் WrestleManiaவில் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் நடக்கிறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. அப்வியஸ்லி ராக் வந்து நான் இப்போதைக்கு வெஸ்டல் பண்ண மாட்டே தான் சொல்லியிருக்காரு. பட்டு ரெஸ்லிங்கில் பொறுத்த வரைக்கும் நெவர் சே நெவர்னு தான் நம்ம ட்ரிபிள் ஏ சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதெல்லாம் தவிர்த்து ஒரு ரூமர் போயிட்டுருங்க. எனி டைம் நம்ம பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நாளைக்கே ரிட்டர்ன் கொடுக்கலாம் மெயின் ஈவெண்ட்டில், ஆர்எல்ஸ் நம்ம WrestleMania முடிஞ்ச பிறகு வர ராவில் ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ அப்படி அவர் ரிட்டர்ன் கொடுத்தாருனா யார் கூட முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்க? ஜான்சீனா கூடவா செத் ரோலின்ஸ் கூடவா? நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். இத்துடன் உங்கள் மிஸ்டர் விடைபெறுறேன். பபாய்.